கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். எனக்கு அன்பானவர்களே, இன்று நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பரிசுத்த உள்ளத்தோடு கர்த்தரை தேடுகின்றோமா? இல்லை என்றால் உலகத்தில் இருக்கின்ற இச்சைகளையும் பாவங்களையும் அருவருப்பான காரியங்களையும் கர்த்தர் வெறுக்கக்கூடிய துன்மார்க்கமான காரியங்களையும் நம்முடைய உள்ளத்தில் வைத்து கொண்டு கர்த்தரை ஏதோவென்று கடமைக்கென்று தேடிக்கொண்டிருக்கின்றோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து பார்ப்போமா? இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்காக கொடுக்கின்ற ஒரு வேத வசனம், சங்கீதம் 96 அதிகாரம் 9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். நாம் இன்று அப்படி பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கின்றோமா? பயபக்தியோடு கூட அவரை தேடுகின்றோமா? இல்லை என்றால் கடமைக்கென்று வேதத்தை வாசித்து தியானிக்கிறோமா? கடமைக்கென்று ஒரு 5 நிமிடம் செபித்துவிட்டு கடந்து சென்று விடுகிறோமா? கடமைக்கென்று கர்த்தருக்கு ஏதாவது செய்யணுமே, வேதத்தை வாசிக்கணுமே, தியானிக்கணுமே என்று எல்லாவற்றிலும் கடமைக்கென்று செய்துவிட்டு கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடாமல் விட்டு விடுகின்றோமா? இல்லை பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேட வேண்டும். அவர் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாய் நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்திருக்கின்றார். எவ்வளவு பாடுகளை அவர் சகித்திருக்கின்றார், எவ்வளவு வேதனைகளை அவர் தாங்கி இருக்கின்றார், எவ்வளவு குற்றங்களை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இதை ஒரு விசை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க கடவோம். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பயபக்தியோடு வாழ்ந்திருப்போம். கர்த்தருடைய வேத வசனத்திற்கும் அவர் கொடுத்த கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு கட்டளைகளின்படியும் நம்முடைய செய்கைகளிலே அதை காண்பிப்போம். பிரியமானவர்களே, கடமைக்கென்று வேதத்தை வாசிக்காதபடி உண்மையுள்ள இருதயத்தோடு பரிசுத்தத்தோடு நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். பயத்தோடு அவரை நாம் தேடுவோம். பிரியமானவர்களே, நீங்கள் அப்படி பயபக்தியோடு கூட கர்த்தரை தேடும்போது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நிச்சயமா அவர் உங்கள் உள்ளத்திலே பேசுவார். இன்றைக்கே நாம் எல்லா விதமான உலக பிரமாணமான காரியங்களை விட்டுவிட்டு கர்த்தரை பயபக்தியோடும் பரிசுத்தத்தோடும் தேடுவோமா? கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.